அரசாங்க வேலையில் இருக்கிற ஒரு கிராம நிர்வாக அலுவலரே இப்படி ஒரு வேலையை செஞ்சாரு அப்படின்னா மற்றவங்கள சொல்லி என்ன பிரயோஜனம்? எந்த நம்மள நீங்க யாருண்ணே? நீங்க யாரு? போஷன் நம்மளுக்கு நீ யாரு? போஷன் நம்மள என்ன இப்படி கிடந்தா நாளைக்கு மக்கள் இப்படிதான் வருவாங்க. என்னன்னா நீங்க வந்து ஒரு ஆபீசரா வந்துட்டு சட்டையெல்லாம் கட்டி போட்டு செல்லு உறுப்பு கிடக்குது. போஷன் நம்மள உங்கள்கிட்ட வந்து மக்கள் எப்படி போஷன் நம்மள இது நம்மள அட்டை கழட்ட போட்டு என்ன ஊருக்கு ஃபோன் பண்ணுங்க. ஏய் தலைவர் ஃபோன் பண்ணுங்க. அட்டை நம்ம அட்டை ஓட்டு அடிக்கிறீங்க யாரும் தெரியுமா? கேஸ் கொடு, கேஸ் கொடுண்ணா போய் யாரும் தெரியுமா? போய் கேஸ் கொடு போ. அவள் வெளியே வாங்க முடியல, கேமரா விட்டு வெளியே வாங்க முடியல, வெளியே வர. அதாவதுங்க, திருச்சி மாவட்டம் பாலகிருஷ்ணப்பட்டி கிராமத்தில் வந்துட்டு கிராம நிர்வாக அலுவலராக சின்னத்தம்பி அப்படின்றவர் வந்து வேலையில் இருந்திருக்காருங்க. வேலையில் இருக்கிறப்பயே மது அருந்து விட்டு அலுவலகத்திலே மட்டையான ஒரு சம்பவம் வந்துட்டு சமூக வலைதள பக்கங்களில் பயங்கர வைரலாக ஷேர் பண்ணப்பட்டு வருது. அந்த ஒரு கிராமத்தில் முதுமை காரணமாக வயதான பாட்டி ஒருத்தவங்க வந்து உயிரிழந்திருக்காங்க. பாட்டியோட பேரன் வந்து சிறையில் இருக்காரு. பாட்டியோட இறுதி சடங்குல பேரன் வந்து கலந்துக்கணும் அப்படின்றதுக்காக சிறையில் இருக்கும் பேரனை வந்துட்டு பிணையில வெளியில எடுக்கிறதுக்காக முக்கிய ஆவணங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கிராம நிர்வாக அலுவலர் அதாவது சின்னத்தம்பி அவர்கள்கிட்ட போய் கையெழுத்து வாங்குறதுக்காக குடும்பத்தினர் வந்து போயிருக்காங்க. ஆனா அங்க போய் பார்த்தோம் அப்படின்னா அலுவலகத்திலேயும் சின்னத்தம்பி அவர்கள் வந்துட்டு மது போதை அருந்தி விட்டு இருந்திருக்காரு. இதனால அவர்கிட்ட வந்துட்டு தேவையான ஆவணங்கள்ல கையெழுத்து வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதனால இறுதி சடங்குல பாட்டியோட பேரனும் வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குங்க. இந்த ஒரு வீடியோ வந்துட்டு இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக ஷேர் பண்ணப்பட்டு வந்த நிலையில இந்த சம்பவம் குறித்து கிராம நிர்வாக அலுவலர் வந்துட்டு விசாரணை பண்ணி இவர் மீது வந்துட்டு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராம பொதுமக்கள் எல்லாருமே வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. அந்த கிராம மக்கள் சொன்ன மாதிரி ஒரு அரசாங்க அதிகாரி இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை செஞ்சிருக்காரு அப்படின்னோம்னா அவர் மீது வந்துட்டு நடவடிக்கை எடுக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லைங்க.